அனைவருக்கும் வணக்கம். இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த ஆலயத்தோடைய சிறப்பு அம்சத்தை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்றேன். சிவராத்திரி அன்று வந்து தரிசிக்க வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம். நம்ம சிவராத்திரி அன்னைக்கு எக்கச்சக்கமான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவோம். அதுல ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு வந்து தரிசிக்க வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துல துவாரபாலகர்களுக்கு பதிலாக பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்காங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்துல கையில் கோலோட இருக்காரு. அப்புறம் நந்தியம்பெருமான் ஈசனை பார்க்காமல் கிழக்கு நோக்கி வாசலை பார்த்தபடி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் யமதர்மன் உள்ள வராம தடுக்கணும். இதுக்காக சிவனிட்ட ஆணைப்படி அவர் வாசலை பார்த்து இருக்காரு. முனிவரை காக்க எம்பெருமான் ஈசன் புலியாக மாறி வேடனை துரத்தி வந்த ஸ்தலம். இப்படி இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சிறப்பையும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதுக்கு அளவே இல்லை, எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இந்த ஆலயத்துல இருக்கு. மேலும் இந்த ஆலயத்துல இருக்கும் எம்பெருமான் ஈசனை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க மனத்துல இருக்க துயரம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனம் துயரம் நீக்கக்கூடிய ஒரு ஆலயம், மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு ஆலயம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இது அத்தனையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க. அதே வேளையில நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நம்ம ஆலயத்துக்கு அருகாமையில வந்துட்டோம். இந்த ஆலயத்துக்கு நேர் எதிரே பாத்தீங்கன்னா இந்த தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்த குளத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா யம தீர்த்தம் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. இந்த தீர்த்தத்தை யம தர்மரே தன் கையால் உருவாக்கி இதுல நீராடி எம்பெருமான் ஈசனை வழிபட்டதுனால யம தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யம தீர்த்தத்துல பாத்தீங்கன்னா சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் அமாவாசை அன்னைக்கு தெப்ப உற்சவம் நடக்குது. இதுல அம்மையப்பர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க. இந்த யம தீர்த்தத்துல குளிச்சாலோ இல்லைன்னா தலையில கொஞ்சம் நீர் எடுத்து தெளிச்சுக்கிட்டாலோ எப்பேற்பட்ட பிணி பீடை நீங்கும் என்பது இந்த ஆலயத்தோட தொன்மையான நம்பிக்கையாக இருக்கு. இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு இந்த தீர்த்தத்துக்கு. இது எல்லாமே நம்ம இங்க தீர்த்த குளத்திலே நின்று பேசிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம உள்ள போயிட்டு இறைவனை தரிசிக்கும் வேலையில இந்த தீர்த்த குளம் மற்றும் இந்த ஆலயத்தில் இருக்கிற மற்ற சிறப்பு விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். தீர்த்த குளத்துக்கு அடுத்தபடியாக ஆலய முகப்பு வாயில், அதாவது ராஜகோபுரம் இல்லை, அதனால முகப்பு வாயிலுக்கு அருகாமலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கு. வரசித்தி விநாயகர். விநாயகரை வணங்கிட்டு நம்ம உள்ள போயிட்டு எம்பெருமான் ஈசனை வணங்கலாம். இந்த ஆலயத்தோடைய பெயர் குறிப்பிட்டிருக்கு. அதே இடத்துல இந்த ஆலயத்தை சிவராத்திரி ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ விசேஷமான ஸ்தலத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் தரிசனம் பண்ண. இந்த முகப்பு வாயில கடந்து நம்ம உள்ள சென்றோம்னா நந்தியம்பெருமான் இருக்காரு. நந்தியம்பெருமான் வாசலை நோக்கி பார்த்தவாறு இருக்காரு இந்த ஆலயத்துல. இந்த ஆலயத்தோட சிறப்பு சொல்லணும்னா இந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது சிவபெருமானுக்குரிய பூஜை பொருட்களே ரொம்பவும் உயர்வான பூஜை பொருளா சொல்லக்கூடியது வில்வ இலை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வில்வ இலை பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல வேதங்கள் வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 வேதங்கள், ரிக் சாம யதுர்வ யசுர் என்னும் 4 வேதங்களும் இந்த ஆலயத்துல இருக்க எம்பெருமான் ஈசனை வழிபட்டு காலத்தால் அழியாத வரம் பெற்றதாக சொல்லப்படுது. அதனால இங்க வேதங்கள் வில்வ மரமாக இருக்கு. இந்த ஆலயத்துல இருக்கும் நந்தியம்பெருமான் வாசலை பார்த்தபாடி இருக்கார். அதாவது ரிக் சாம யதர்வன யசுர் இந்த 4 வேதங்கள் வில்வ வடிவில் நின்று இத்தலத்துல தவம் புரிஞ்சதாக புராணம் கூறுது. பழைய காலத்துல அனைத்துமே அழிந்து விடக்கூடும் என்பதை உணர்த்தும் வேதங்கள் சிவபெருமானை வணங்கி தாம் அழியாமல் இருக்க உபயம் கேட்டதாகவும், அப்பொழுது எம்பெருமான் ஈசன் ஆலோசனைப்படியே இத்தலத்தில் வில்வ மரமாக நின்று தவம் புரிஞ்சு வழிபட்டதாகவும் இத்தலத்துல சொல்லப்படுது. அதனால இத்தலத்துல குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனுடைய திருநாமம் வில்வ வனேஸ்வரர் அப்படின்ற திருநாமம் பெற்று எழுந்தருளி அருள் காட்சி புரிகிறார். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சர்வஜன ரக்ஷகி சமேத வில்வ வனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசம் வட்டத்துல திருவைக்காவூர் எனும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கும்பகோணத்துல இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலையும் சுவாமி மலையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சுவாமிமலை பஸ் ஸ்டாண்டு அருகாமையில் இருக்கு. ரயில்வே நிலையமும் கும்பகோணம் ரயில்வே நிலையம் தான். இந்த ஆலயத்துக்கு நேரடி பஸ் வசதி இருக்கா அப்படின்னு தெரியல கும்பகோணத்துல இருந்து. ஆனா ஆட்டோ வசதி இருக்கு.
நாம அடுத்தபடியா இந்த ஆலயத்தோடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயத்தோடைய வரலாற்றை இங்க வண்ணம் பூசப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பமாகவே கொடுத்திருக்காங்க. கருவறை மண்டபத்துக்கு முன்பே தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கார். அப்போ ஒரு மானை துரத்தி கொண்டு வேடன் வருகிறான். வேடனிடம் இருந்து மானை காப்பாத்தி மானுக்கு அபயம் அளிக்கிறார் முனிவர். இதை கண்டு கோபமுற்ற வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான். சிவபெருமான் புலி வேடம் எடுத்து வேடனை துரத்துகிறார். வேடன் பயந்து ஓடி போயிட்டு அருகில் இருந்த வில்வ மரத்தின் மீது ஏறி கொண்டான். புலி வடிவில் இருக்கும் சிவபெருமானும் மரத்தடியிலேயே நின்று கொண்டார். வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கியிருந்தான். இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவேனோ அப்படின்ற எண்ணத்துல இரவு முழுக்க வில்வ இலையை ஒன்றொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டு இருக்க அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டே இருந்தன. அவன் உயிருக்கு பயந்து இவ்வாறாக செய்து கொண்டிருந்த நாள் மகா சிவராத்திரி நாள். அன்று ஊன் உறக்கமின்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் அவனை அறியாமலேயே அவனுக்கு கிடைத்தது. இறைவன் காட்சி தந்து அந்த வேடனுக்கு மோட்சமும் தருகிறார். நான் சொன்ன அத்தனை விஷயமும் இந்த போர்டில் உள்ளது. மேலும் அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வருகிறார். யமன் வருவதை நந்தி தேவர் பொருட்படுத்தவில்லை. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோலேந்தி விரட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது. யமனை உள்ளே விட்ட குற்றத்துக்காக நந்தியின் மீது கோபமும் கொண்டார் எம்பெருமான் ஈசன். சிவபெருமானை கண்டு பயந்து நந்தி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்தி விட்டார். பின்னர் யமன் சிவபெருமானை வணங்க அவன் விடுவிக்கப்பட்டான். மேலும் ஆலயத்தின் எதிரிலேயே குளம் அமைத்து அதில் நீராடி யமதர்மன் சிவபெருமானை வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. யமதர்மன் அவன் கை கொண்டு உருவாக்கி நீராடி ஈசனை வழிபட்டதால் அந்த தீர்த்தத்துக்கு யம தீர்த்தம் அப்படின்னு அவனுடைய திருநாமத்தையே சூட்டியிருக்காங்க. இந்த யம தீர்த்தத்துல மகா சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் மதியம் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்கிறார்கள் இந்த தீர்த்தவாரியில. இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் கையில் வீணையுடன் இருக்கும் அற்புத காட்சி சிலையாக வைக்கப்பட்டுள்ளது. அருகாமையில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் துவாரபாரகர்களாக இருந்து அருள் புரிகிறாங்க. ஒரே இடத்தில் மும்மூர்த்திகளையும் தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பெறுகிறது. இந்த மும்மூர்த்திகளை நாம் தரிசித்த பின்பு உள்ளே சென்றால் கருவறையில் எம்பெருமான் ஈசன் வில்வவனேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் வேடன் மட்டுமல்லாம சப்த கன்னிகளும் இங்கே சிவபெருமானை வேண்டி நிற்கிறார்கள். உத்தல முனிவரிடம் சாபம் பெற்ற சப்த கன்னிகள் இத்தலத்தில் உள்ள ஈசனை வணங்கி சாப விமோசனம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு மிக்க இத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனை தரிசிப்பது நாம் செய்த பாக்கியம் அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு முறை மட்டும் இல்லாமல் இனி வரும் அத்தனை மகா சிவராத்திரி தினத்திலும் இந்த இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை மனமாற வணங்கி நம் வேண்டுதலை அவன் திருப்பாத நிழலில் சமர்ப்பணம் செய்வோம். மகா சிவராத்திரி தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகளுடன் கூடிய சிவராத்திரி விழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்துல. அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அமாவாசை அன்று கோபுரத்தின் கீழ் வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்தில் இருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் அதன் பின் வேடனுக்கும் தீபாராதனை நிகழ்வு நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில். வேடன் எம்பெருமான் ஈசனை வணங்கி மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில். மேலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடன் வேடச்சி புறப்படுவார். மதியம் யம தீர்த்தத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரியும் காண்பர். இரவில் சுவாமி அம்பாள் இருவருக்கும் ஓலை தெப்பத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த நிகழ்வும் இந்த ஆலயத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு, ரொம்ப விசேஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனை நீங்கள் வழிபட்டால் மன துயரம் நீங்கும், திருமண பிராப்தம் கிடைக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இத்தலத்து ஈசனை வணங்குவதற்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆலயத்துல சொல்றாங்க. மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்கும் இங்க வந்து பிரார்த்தனை செய்யலாம்.
சுவாமி தங்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் அப்படின்றது இந்த ஆலயத்துடைய பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் இந்த ஆலயம் நால்வர் பெருமக்களில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பதிகம் பாடப்பெற்ற ஆலயம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த ஆலயம் காவேரி வடகர தலத்துல 48வது ஆலயமாக இருக்கு. இந்த ஆலயம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஆலய வெளிப்பிரகார சுற்றில் கன்னிமூலையில் விநாயகப் பெருமான் தனி சன்னதியில் இருக்கிறார். விநாயகப் பெருமான் சன்னதிக்கு அடுத்தபடியாக லிங்கோத்பவர் சன்னதி இருக்கு. லிங்கோத்பவருக்கு நேர் எதிரே முருகப்பெருமான் வள்ளி தேவ சமேதரா காட்சி கொடுக்கிறாரு. இத்தலத்தில் இருக்கும் முருகர் சிலை பார்த்தீங்கன்னா கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிக்கல், எண்கண், எட்டுக்குடி, பட்டுக்குடி ஆகிய தலங்களில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்த சிற்பியே இந்த ஆலயத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானின் சன்னதிக்கு அடுத்தபடி தல விருட்சமான வில்வ மரம் இருக்கு. இந்த வில்வ மரத்துக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா சிவபெருமான் குடிகொண்டிருக்கார் லிங்க ரூபமாக. அவருக்கு நேர் எதிரே நந்தி வாசலை பார்த்தவாறும் இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி உள்ள வரும்போதும் அதே அமைப்பில் தான் பார்த்தோம். இங்க தல விருட்சம்க்கு அருகாமையிலும் அதே அமைப்புல தான் சிலை வைத்திருக்காங்க. பக்கத்துல தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் பாடல் பாடியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் நால்வர் பெருமக்களில் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்ற பெருமை வாய்ந்த ஸ்தலம். அது மட்டும் இல்லாம குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கு சிவபெருமானும் பார்வதியும் மனமகிழ்ந்து தங்கிய இடம் இந்த திருவைக்காவூர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யம பயத்தை நீக்கும் தீர்த்தம் அமைஞ்ச தலம் இந்த திருவைக்காவூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல தான் முதல்ல சிவராத்திரி பிறந்தது அப்படின்ற ஐதீகம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அடுத்தபடியா துர்க்கை சன்னதிக்கு போலாம். துர்க்கை சன்னதிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துர்க்கைக்கு நேர் எதிரில் சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு. சண்டிகேஸ்வரருக்கு நேர் எதிரில் துர்க்கைக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா காலபைரவர் சன்னதி இருக்கு. பொதுவா காலபைரவர் பாத்தீங்கன்னா முழுமையா ஆலயத்தை வலம் வந்து இறுதியா நிறைவு செய்யற இடத்துல மேற்கு நோக்கியோ இல்ல வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி இருப்பாரு. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா துர்க்கைக்கு அருகாமையில காலபைரவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம சண்டிகேஸ்வரர் பாத்தீங்கன்னா இரட்டை சண்டிகேஸ்வரரா இருக்காரு. மேலும் காலபைரவர் சன்னதி இந்த ஒரு சன்னதியை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமான காலபைரவர் சிலை இந்த கோவில்ல இருக்கு. நம்ம இது எல்லாமே முழுமையா பார்க்கலாம். இப்ப நம்ம தாயார் சன்னதிக்கு வந்திருக்கோம். அன்னை அம்பிகை சன்னதியில இருக்கிற நந்தியும் வாசலை பார்த்த மாதிரிதான் இருக்காரு. இந்த ஆலயத்துல இருக்கிற அம்பிகைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற அம்பாள் வலங்கை நாயகி பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில மாலை 6ல இருந்து 7:30 மணிக்குள்ள அர்ச்சனை செய்து வழிபட்டால் குறைகள் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு வைப்பாங்க இந்த ஆலயத்துல இருக்கிற அம்பிகை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அம்பிகை சன்னதியில அம்பிகைக்கு நேர் எதிரில் பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கு. இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அருகாமையில நின்று உங்க வேண்டுதலை அம்பிகையிடம் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலயத்துல. அம்பிகை சன்னதிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காலபைரவர் சன்னதி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மகாபைரவர், கால பைரவி, பால பைரவர், ருத்ர பைரவர், அப்புறம் விஷ்ணு துர்க்கை, இப்படி எண்ணற்ற சன்னதி இங்க அமைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பைரவருடைய சிலை தான் இருக்கு. அப்புறம் தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கு. பைரவர் சிலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 7 சிலை இருக்கு இந்த இடத்துல மட்டுமே. அதுலயும் குறிப்பா கால பைரவி சன்னதி இந்த ஆலயத்துல இருக்கு. இந்த அதி அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.